இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை கன்னிமரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த அர்ப்பணமான எதை வெளிப்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும், இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையா இல்லை சமுதாயத்திற்கு உகந்த வாழ்க்கையா, அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கையா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அரசர்கள் நூலிலே சாலமோனை பற்றி சொல்கிறார் ஆண்டவர். உனக்கு என்ன வேணும், இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு என்ன சொல்லுவீங்க? என்ன பேச்சே வர மாட்டேங்குது, பெரியல சொல்லுங்கள். பெரியவங்க நல்லா சோத்து கொடுக்கணும்னு சொல்லுவான், சாதாரணமாக நல்லா கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லுவான். எதை எதிர்பார்த்து வந்தோம் என்பது உன் மனசாட்சியை கேட்டுப்பார் தெரியும். நல்ல மனசு உள்ளவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த சூழ்நிலை கடவுள் முன்னாடி இருக்குங்கிறது. வித் இன்க்ரீஸ் டெவலப் அவர் மைண்ட் அண்ட் நாலேஜ் தான் விஸ்டம். கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்குறாரு. வித் இன்க்ரீஸ் டெவலப் அவர் மைண்ட் அண்ட் நாலேஜ். ஞானத்திலேருந்து தான் எல்லாமே வெளியில் வருது. தொடக்கத்திலேருந்து அதான் வெளியில் வருது. உங்களுடைய ஆற்றல், சக்தி, திறமை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே உள்ள வருது. ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். அப்போ அகில உலக தாயாக இருக்கிற அன்னை கன்னிமரியாளை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எந்தவித பிரதிபலன் பாராமல் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஆள் அன்னை கன்னிமரியாள் மட்டும்தான். நம்ம தேவை என்ன என்பது நன்றாகவே தெரியும். என்ன மனநிலையோடு நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்திற்கு, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், எந்த மனநிலையோடு வந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் 5:8 தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எங்கள் கடவுளை காண்பார்கள் என்று. கடவுளை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு எத்தனை தடவை கொடுத்து நாம் தவறுவிட்ட தருணங்கள், குடும்பத்தில் பெற்றோருக்கு ஒழுங்காக சோறு போடுறதில்லை, புறக்கணிக்கக்கூடிய குடும்பங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லா மனநிலையிலும் வந்திருக்க நம்ம இந்த ஆலயத்தை நோக்கி. எனது எண்ணம் எப்படி, எனது சிந்தனை எப்படி, என் சொல் எப்படி, என் செயல்பாடுகள் எப்படி, இன்று எனக்கு நாளைக்கு உனக்கு, அவ்வளோதான். அப்படித்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நவீன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. தேவைன்னா கடவுள்கிட்ட வருவான், தேவையில்லையே வரமாட்டான். இன்றைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நாம் நன்றி செலுத்துவதே பத்தாது, நல்ல சுகத்தை கொடுத்து நன்றி செலுத்து. இந்த நன்றி என்ற 3 எழுத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. நீ சொல்லிப்பார், எல்லாம் உனக்கு தானாகவே கிடைக்கும். நாம் நீ நல்லா இருக்கிறோம், வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், நல்ல குடும்ப சமாதானத்தோடு இருக்கிறோம், பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குனாக்கா எல்லாம் ஆண்டோடைய கிருபை, அன்னை கன்னிமரியாளுடைய பரிந்துரை. அந்த பரிந்துரையை ஏற்க நமக்கு தகுதி இருக்கிறா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாமும் நல்லா இருப்போம், மற்றவங்க நல்லா இருப்போம், அந்த ஒரு கான்செப்டாக இருக்கும். எனவே இந்த அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இதோ உமது அடிமை என்று சொன்ன நாளிலிருந்து, 3 வயதிலே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலிருந்து கல்வாரி பலி வரைக்கும் பயணித்த ஒரே ஆள் அன்னை கன்னிமரியாள் மட்டும்தான். அந்த அளவுக்கு மனதைரியத்தை உண்டு பண்ணி இறை திட்டத்தின்படி செவிமெடுத்து வாழ்ந்து நமக்காக சான்று பகிர்ந்திருக்கார் என்றால் மிகையாகாது. ஆகையாலே நாம் எவ்வளவு கேட்டாலும் அவங்க பரிந்துரைப்பாங்க. அவங்க பரிந்துரையில் சற்றும் குறைபடாது, நிறைவாகத்தான் இருக்கும். நிறைவாக உள்ளவருடன் நிறைவாக கணக்கு கேட்கப்படும், குறைவாக உள்ளவருடன் அதிகம் கணக்கு கேட்கப்படும். எது நல்லது, எது சிறந்தது, எது நமக்கு உந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே சாலமோன் சொல்கிறார், இது பிறக்க போதும் இல்லை, நீ வரப்போகிறதும் இல்லைங்கிறார். அந்த அளவுக்கு அவர் தான் 46 ஆண்டுகளாம் கட்டிய தேவாலயம், எருசலேம் தேவாலயம். அந்த ஞானத்தினால தான் கலைநயத்தோட இன்று ஒரு மதில் சுவர் மட்டும்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் செய்தார் என்றால் எல்லாமே கடவுளுடைய அருள் தந்தார். அவங்க தந்தை எப்படி கடவுளை நம்பினார், தாவீது 80 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். இஸ்ராயேலை 40 காலம்
எருசலேம் 33 காலம், இன்னொரு 7 ஆண்டுகள், மொத்தம் 80 ஆண்டுகள் அவர் பணி செய்தார். அந்த அளவு கடவுள் தெம்ப கொடுத்தாரு, தெளிவை கொடுத்தாரு, கடவுளுக்கு நன்றியாக இருந்தார். நான் எந்த அளவுக்கு நன்றி உள்ளாக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதர சோழே, இன்றைய நாளிலே எந்த மனநிலையோடு வந்திருக்கிறோம், எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்? நமது தேவை கன்னிமரியால் நன்றாகவே தெரியும். நீ கேட்பதற்கு முன்பாக உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட கன்னிமரியாளுடைய பரிந்துரை நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் பலவீனர்கள் கடவுள் முன்னாடி, ஆனால் பலவீனத்திலிருந்து விடுதலை வர வேண்டும், அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் தேவை. இன்றைய காலகட்டங்களில் ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங் அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு பாவறிக்கை ஒப்புரவல் சாலம் செய்து நீ உன்னையே திருத்திக்கொள், உன் வாழ்க்கையை திருத்திக்கொள், திருந்தப்பார், திருந்திப்பார், உன் வாழ்க்கையை திருப்பிப்பார். ஆமென்.